வணக்கம் நண்பர்களே. அ இன்னைக்குள்ள என்ன கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஓகேவா? மிடில் கிளாஸ் தமிழ்நாட்ல எப்படி இருக்கு? பிளஸ் மிடில் கிளாஸ்னா என்ன? அண்ட் மிடில் கிளாஸ் பீப்பிளோட மென்டாலிட்டி என்ன? அப்படிங்கிறத பார்ப்போம். ஓ எனக்கு தெரிஞ்சதுலேருந்து சொல்றேன். பிளஸ் நான் பார்த்ததுலேருந்து சொல்றேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேருந்து சொல்றேன். லைக் நான் இல்ல. நான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அத நான் கேதர் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். லைக் மிடில் கிளாஸோட பீப்பிள் என்னன்னா, ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இப்ப பிறக்குறோம்னா, ஓரளவு லெவல்ல இருக்கிறோம். நம்ம வந்து நார்மலா இருக்கிறோம். பிரச்சனை இல்ல. அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்திலயும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பணக்காரங்களாவும் இருக்க மாட்டாங்க. லைக் மிடில்லயே இருப்பாங்க. இதுவும் வேணும், அதுவும் வேணும் அப்படிங்கிற மென்டாலிட்டில இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மந்த்லி சேலரி கிடைச்சா போதும். நம்ம வந்து இதெல்லாம் ரன் பண்ணிறலாம். ஓகே பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற மென்டாலிட்டில இருப்பாங்க. ஜாப் இருந்தா போதும் நம்ம லைஃப் செட்டில். லைக் 20,000 இருந்தா நம்ம இந்த இந்த வருஷத்த ஓட்டிறலாம். 40,000 சம்பாதிச்சோம்னா நம்ம லைஃப் செட்டில். 70,000 சம்பாதிச்சோம்னா நம்ம தான் பெரிய ஆளு. பட் ஆனா நீங்க அமௌண்ட் ஏத்த உங்களோட தேவைகளும் கூடுது. பிளஸ் உங்களோட எ தேவ தேவைப்படுறத வந்து நீங்களாவே எடுத்துக்கிறீங்க. ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால. ஸோ அதுல வந்து சேவிங்ஸ் இருக்கு. பட் ஆனா இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. நீங்க அத வந்து நெறைய பேர் ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. ஒரு ரூ. 40,000 சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒரு ரூ. 10,000 சேவிங்ஸ்ல தான் போடுறாங்க. பிகாஸ் அது வந்து அவங்க வந்து கோல்ட நம்புறாங்க. லைக் நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா ஹை ஆகும். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ஹை ஆகும். பட் ஆனா அதையும் தாண்டி நெறைய இருக்கு. லைக் கோல்டு அவங்க சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காண்டி போடுறாங்க. பேங்க்லயே சேவிங்ஸா போட்டு வைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மணிக்கு தான். உண்டியல் மணிக்கு தான் இருக்கு. அது வந்து இன்கிரீஸ் ஆகாது. லைக் அவங்க பேங்க்ல போட்ட டைம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அந்த கோல்டு வாங்குறதுக்காண்டி சேர்த்து வைக்கிற காச, ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அது வந்து மல்டிபிள் ஆயிருக்கும். பட் ஆனா பேங்க்ல போட்டாங்கன்னா, பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்டா பேங்க்ல அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்க எனக்கு எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் தருவீங்க? நீங்க எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் மிச்சவங்களுக்கு என்னோட அமௌண்ட் வச்சு குடுக்குறீங்க? அத யாருமே கேட்க மாட்டாங்க. பிகாஸ் ஓகே சேவிங்ஸ் நம்ம பணம் சேஃபா இருக்கு. பேங்க் நம்மளுக்காக பாதுகாத்துக்கிறாங்கன்னு. அவங்க வந்து உங்க பணத்த வச்சு தான் அவங்க பிசினஸே பண்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ராப்பும் இருக்கு மிடில் கிளாஸ்ல. அவங்க வந்து என்னன்னா, ஓகே நம்ம பணம் சேஃபா இருக்கு. நம்ம வந்து நம்ம கோல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்படி ஒண்ணு இருக்கு. அப்புறம் நான் பார்த்ததுல இந்த சீரு செய்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அ நம்ம வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு. லைக் நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நெறைய பேத்துக்கு வரமாட்டுது. ஏன்னா நம்ம நம்ம வந்து ஒரு நல்ல கிளாஸ்ல இருக்கோம். நம்ம வந்து இவ்வளோ செய்யணும். இல்லன்னா கடன் வாங்கியாவது செய்யணும். அந்த மென்டாலிட்டி நெறைய பேத்துக்கு இருக்குது. லைக் நம்ம இவ்வளோ தான் வச்சிருக்கோம். இதுலருந்து குறைச்சுக்கலாம். நம்ம இவ்வளோ பண்ணா போதும் அப்படிங்கிறது வரமாட்டுது. அவங்க அதையும் தாண்டி அவங்களோட எபிலிட்டியும் தாண்டி நெறைய கடன் வாங்கி பண்றாங்க. இதுவுமே மிடில் கிளாஸ் அப்படியே டம்ப் பண்ணி வைக்கிறதுக்குன்னு நெனைக்கிறேன். லைக் மிடில் கிளாஸ் வந்து ஒரு குரோத்துக்கு அல்லது வெல்த்துக்கானது இல்ல. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகே இவ்வளோனா இதில தான் இருக்கு. லைக் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு டைம் வந்தா அது கண்டிப்பா ட்ராப் ஆகும். லைக் ஜாப்லெஸ் ஆனா 1 மந்த் கூட நம்மளால ப்ராப்பரா சர்வை பண்ண முடியாது. சேலரி இன்னைக்கு இந்த மந்த் போட்டா தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். சேலரி இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 40,000 வருதுன்னா, ரூ. 20,000 இஎம்ஐ பிளஸ் லோன்ஸுக்கே போயிருது. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குனோனே, ஃபர்ஸ்ட் அவங்க போடுறது பைக் லோன் இல்லன்னா கார் லோன். ஆர் எல்ஸ் அவங்க சேலரி அதிகமா வந்துச்சா, ஓகே நம்ம வீடு கட்டுறதுக்கு வீடு லோன் போடுவோம் அப்படின்னு. அது அவங்களுக்கு 10 டூ 20 இயர்ஸ்க்கு வீடு லோன் ஆகுது. காரும் 10 இயர்ஸ் மினிமம் ஆகுது. பைக்குமே ஒரு 10 இயர்ஸ் மணிக்கு ஆகுது. லைக் அவங்க வந்து அவங்க அவங்க ஒரு டைம் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பைக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றது செலவுகளும் இருக்கு. அப்புறம் அவங்க இஎம்ஐயும் கட்டணும். அதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. லைக் லோன் எடுத்து வீடு கட்டுறாங்கன்னா, அதையுமே நம்ம வந்து அது வந்து லயபிலிட்டி தான். பட் ஆனா அவங்க வந்து அசெட்டா மாத்திக்கலாம். அவங்க லோன் எடுத்து வீடு கட்டுறாங்க. அந்த கட்டுன வீட்ல அவங்க ஒரு போர்ஷன்ல இருந்துட்டு மிச்ச 2 போர்ஷன வாடகைக்கு விட்டு அதிலிருந்து இன்கம் எடுத்து, அதுல ஒரு செட் ஆஃப் இன்கம் வந்து லைக் லோன் அடைச்சாங்கன்னா, இட்ஸ் அன் அசெட். அதுலருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது. அதுலருந்து அவங்க அடைச்சுக்கிறாங்க. மீதி அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்கமும் கிடைக்குது. அது போக. ஸோ அது வந்து அசெட்டா சேஞ்ச் ஆகும். மித்தபடிக்கு நான் வீடு கட்டியிருக்கேன். எனக்கு ஹேப்பி அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸா லயபிலிட்டி தான். நீங்க வந்து கம்பேரிசன் எடுத்துக்கலாம். லைக் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க ரென்டல் ஹவுஸ்ல இருந்துக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க லோனே எடுக்காம நீங்க இருக்கிறதிலேயே மேனேஜ் பண்ண பார்த்துக்கலாம். அந்த அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலோ, சேவிங்ஸ் பண்ணாலோ, லைக் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க லோன் கட்டுறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். பிகாஸ் லோன் எடுத்தவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு ஒரு லோன் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாவே இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சேட் அண்ட் லோவா ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு எந்த அமௌண்ட் வந்தாலுமே அதுலருந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அப்பதான் தோணுது. அவங்க பே பண்ற மாசம் மாசம் பே பண்ற அல்லது வருஷம் வருஷம் பே பண்றப்ப தான் தெரியுது.
நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறோம், இவ்வளோ போகுது அப்படின்னு. லைக் இது வந்து ஒரு ஒரு பர்சனோட லைஃப் சைக்கிளா சொல்லிட்டேன். லைக் ஒரு ஆள் ஒரு மிடில் கிளாஸ் பையன் பிறந்திருக்கான்னா, அவங்களோட பேரண்ட்டோட மென்டாலிட்டி யார், அந்த பையனோட மென்டாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் பேரண்ட்ஸ் என்னன்னா, குழந்தை பிறந்தோனே நம்ம வந்து மெட்ரிக்ல சேர்ப்போமா, சிபிஎஸ்சில சேர்ப்போமா அப்படிங்கிறது அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அது சேர்க்கறதுக்கு அவங்களோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த் ஆனா ஸ்கூல் ஃபீஸ் இன்கிரீஸ் ஆகுமே தவிர, அவங்களோட சேலரி இன்கிரீஸ் ஆயிருக்காது. அது ஒண்ணு. லைக் அது எல்லாமே ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜுமே நல்ல ரெப்யூட்டட் காலேஜ்ல சேர்க்கணும். நல்ல காலேஜ்ல சேர்க்கணும். லைக் அவனுக்கு என்ன பிடிக்குங்கிறத தாண்டி எஜுகேஷன் இருந்தா எல்லாமே கிடைச்சிரும். ஆப்வியஸா கிடைச்சிரும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவனுக்கு டிசிப்ளின் சொல்லி தரணுமா? அதெல்லாம் தாண்டி ப்ராப்பரா எஜுகேஷன் இருந்தா போதும். எஜுகேஷன் இருந்தா போதும் தான். பட் ஆனா அதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. எஜுகேஷன் வந்து பிராக்டிகலா வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. நாலேட்ஜ் கிடைக்கும். அத வச்சு அவங்க பிராக்டிகலா நெறைய கத்துக்கணும். ஸோ எஜுகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தாங்கன்னா, ஓகே நம்ம வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு அதே மாணிக்கு ஒரு ஒரு 30 லேக்ஸ் 35 லேக்ஸ் லோன் போடுறாங்க. அத அடைக்கிறதுக்கே ஒரு 30 இயர்ஸ் அப்படியே போயிருது. அதுக்கப்புறம் வீடு கட்டியாச்சு. அப்புறம் கல்யாணம். கல்யாணத்துக்கு என்ன கிராண்டா பண்ணணும். அதுக்கு லோன். கல்யாணத்துக்கு லோன், கோல்ட் லோன், வாட்டெவர் எல்லாத்துக்குமே லோன், இஎம்ஐஸ் அத வாங்கி, வாங்கி, வாங்கி அத அத ஈக்குவல் பண்றதுக்கே சேலரி வந்தோனே இஎம்ஐ போயிருது. சேலரி வருது, இஎம்ஐ போயிருது. அல்லது லோன் போயிருது. அதெல்லாம் தாண்டி பார்க்குறப்போ, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணுது. லைக் அவங்க வந்து அந்த பீரியட்ல அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பிளஸ் சேவிங்ஸ வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஆப்வியஸா குரோத் ஆயிருக்கும். பிளஸ் டிசிப்ளின் இருக்கணும். நான் இவ்வளோ போட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து முடியாது. பிகாஸ் நீங்க நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து உங்களோட அமௌண்ட் பிளஸ் நாலேட்ஜ். நீங்க அது வந்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து குரோத் இருக்கும். இது எல்லாமே ஒரு 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 ஆள் வந்து ஓகே இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டா எடுத்து வச்சிருக்காங்க. மிடில் கிளாஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு வழி. இது இது ஒரு வழி. இது மாணிக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ஆனா சேவிங்ஸ் நெறைய சேவ் பண்றாங்க. சேவிங்ஸ் வைக்கிறாங்கல்ல, அதையுமே இன்வெஸ்ட்மென்ட்டா வச்சு அதிலருந்து எடுத்துக்கலாம். ஸோ அத தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் மென்டாலிட்டி வந்து இப்படி தான் இருக்கு. லைக் அவங்க வந்து கொஞ்சம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு ஒரு லைட்டா ஒரு இன்கிரிமெண்ட் வந்தோனே அவங்களோட தேவைகள பூர்த்தி பண்ண நெனைக்கிறாங்க. ஓகே அது அது தேவைதான். கண்டிப்பா தேவைதான். ஒரு அளவுக்கு தேவைகள வச்சிருந்தா ஓகே. அதையும் தாண்டி ஓகே இது ஆடம்பரம் தெரிஞ்சு ஓகே நம்ம இத ஒரு வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு பண்றது தான் எனக்கு தப்புன்னு தோணுது. இதுல எதுவும் தப்பு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே பேசலாம். தேங்க் யூ. பாய், பாய், பாய்.